ஆக்சுவலி எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அது விஷயம் என்ன, அதெல்லாம் அது வேற ஒரு கதை. ஸோ நான் வந்து சரி ஓகே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, என்னை வந்து சின்ன திரையில சீரியல் எதுவும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 1 இயருக்கு தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி ஓகே சீரியலில் நடிக்கக்கூடாது, நம்ம வந்து சங்கத்தில் வந்து நிற்கலாம், மெம்பராக நிற்கலாம். ஏன்னா எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு நியாயமா படலை. இதை நான் வந்து சொன்னப்போ வந்து சில பல காரணங்களால அப்போ தலைவராக இருந்த சிவன் ஸ்ரீனிவாசன் சாராலையும் வந்து அதை தடுக்க முடியல. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் நான் உள்ள வந்தா என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் மெம்பராக நிற்கலாம், கமிட்டி மெம்பராக நிற்கலாம் அப்படின்னு வந்தேன். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் பைலால பார்க்கும்போது லைக் இந்த மாதிரி வழக்கு நடந்துட்டே இருக்கும்போதே யாரும் நிற்க முடியாதுன்னு தான் இருந்துச்சு. பட் வேற பைலாஸ்லாம் காமிச்சாங்க. சரி ஓகே என்னால் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் அப்படி இப்படின்னு நிறைய இது காமிச்சாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன். சரி நான் வந்து எலெக்ஷன்லயும் நிற்கல, நான் ஓட்டு தான் போட வந்தேன். ஏங்க எலெக்ஷன்ல நிற்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா? அந்த உரிமையும் இல்லையா? இப்போ வந்து இது அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்க ஓட்டு போட முடியாது. ஏன்னா வந்து அந்த விஷயம் 1 இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு அது வந்து தொழில் ரீதியாக தானே தடை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஓட்டு போடுற உரிமையை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் வந்து இது பண்ணது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம பரத் அண்ணா அண்ட் அவங்களோட டீம்ல இருக்கிற தேவானந்த் அவங்க தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது மட்டும் கட்டி பிடிச்சி வாமா மறக்காம ஓட்டு போட்டுருமா, அப்போ எப்படி என்ன ஓட்டு போட சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. யாராவது ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள பேன் பண்ணி சில வருஷம் வச்சிருவீங்க. இதனால சரி ஓகே என்னால உங்களுக்கு லாஸே ஆயிடுச்சு, ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட். ஆனா நீங்க என்ன பேன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்காம இருந்ததுனால உங்களுக்கு நீங்க லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? இல்ல அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது? சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமா நீங்க இருக்கீங்களா? ஓகே நீங்க சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. அதான் சொன்ன, அது வேற ஒரு கதை, அது நம்ம இங்க கொண்டு வர வேணாம். நம்ம எலெக்ஷன் ஓட் அது மட்டும் பேசுவோம். ஏன்னா அதை பத்தி பேசணும்னா அது இன்னும் ரொம்ப டீடைல்டா போகணும், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சோ அது மட்டும் இப்ப வேண்டாம். 18 வயசு ஆகல அதனாலதான். ஐயா எனக்கு 21 வயசு ஆகுதுங்கய்யா. ஸோ அதுதான் நான் எலிஜிபிலிட்டிலாம் பார்த்தேன். நான் வந்து 3 வருஷமா மெம்பரா இருக்கேன். ஸோ என்னால் கேண்டிடேட்டாவும் நிற்க முடியும், என்னால் ஓட்டு பண்ண முடியும். பட் ஆனால் என்னோட பேசிக் ரைட்ஸே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அது எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு